இன்றைக்கு மாநகராட்சியாக இன்றைக்கு நம்முடைய ஓசூர் தலைமை இருந்திருக்கு என்று சொன்னால் இங்கே ஏற்படுத்தப்பட்ட தொழிற்சாலைகள் தான் காரணம் என்பதை இந்த நேரத்திலே நான் பெருமையோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். காரணம், இந்த தொழிற்சாலைகள் எல்லாம் வர காரணத்தினால்தான் இன்றைக்கு ஓசூர் இந்த அளவிற்கு வளர்ந்திருக்குது. மற்றும் தூய்மை பணியாளர்கள் உட்பட உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய சுதந்திர தின வாழ்த்துக்களையும் காலை வணக்கத்தினையும் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். முதலில் நம்முடைய ஓசூர் மாநகராட்சியை பொறுத்தவரை நம்முடைய மாநகராட்சி அமைப்பு என்பது, கட்டமைப்பு என்பது ஒரு திட்டமிட்டு ஒரு வளர்ந்த மாநகராட்சி அல்ல. இது படிப்படியாக ஒரு சின்ன டவுன் பஞ்சாயத்தாக இருந்தது இந்த ஓசூர். அதற்கு அடுத்தது தேர்ட் கிரேட் நகராட்சி. இப்படி படிப்படியாக சிறப்பு அந்தஸ்து பெற்று தேர்வுநிலை நகராட்சி இப்படியெல்லாம் வந்து படிப்படியாக இதே பல நகராட்சிகளெல்லாம் கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளாக 100 ஆண்டுகளாக நகராட்சியாகவே இன்றைக்கும் இருக்கிறது. நமக்கு முன்னாலே நகராட்சியாக தோன்றதெல்லாம் இன்னும் அவங்க நகராட்சியாகவே இருக்கிறாங்க. ஆனால் நாம் டவுன் பஞ்சாயத்தாக இருந்தோம், இன்றைக்கு மாநகராட்சியாக தரம் உயர்ந்திருக்கிறது. மாநகராட்சியாக தரம் உயர்ந்ததோடு மட்டுமல்லாமல் அடுத்த சுதந்திர தினத்துக்கெல்லாம் நம்ம பேசும்போது இன்னும் ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய, யூனியனில் இருக்கக்கூடிய 9 பஞ்சாயத்துகள் நம்முடைய மாநகராட்சியோட இணைய இருக்குது என்பதை இந்த நேரத்தில் நான் பெருமையோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஓசூரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வருங்காலங்களிலே கிராமப்புறங்களே இல்லாத ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக உருவாகும். அனைத்து பகுதிகளும் நகர்ப்புறங்களாக உருவாகும். குறிப்பாக சொல்லப்போனால் நம்ம பாகலூர் கூட ஒரு காலத்தில் நகராட்சி ஆகிடலாம். நகராட்சி அது நம்மளோட கூட இணைய வாய்ப்பு இருக்குது. இப்படி இன்றைக்கு ஓசூர் பல வகையிலே வளர்ந்து வருகிறது என்று சொன்னால் இதற்கு நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்த தொழிற்சாலை தான் காரணம் என்பதை நான் இங்கே பெருமையோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டுகிறேன். ஏனென்று சொன்னால் அவருடைய ஆட்சியாளருக்கு தேவை வருகின்ற இன்னைக்கு என்ன நடக்குதுன்றதை பற்றி யோசிச்ச மட்டும் போதாது. எதிர்காலத்தை பற்றி சிந்தித்து, எதிர்கால மக்களை பற்றி சிந்தித்து, எதிர்கால தலைமுறை பற்றி சிந்தித்து செயல்படுகிறவர் தான் ஒரு நல்ல சிறந்த ஆட்சியாளர் என்பதை இந்த நேரத்திலே நான் சொல்லிக் கொள்கிறேன். அதை பொறுத்தவரை அன்றைக்கு திட்டமிட்ட காரணத்தினால்தான் இன்றைக்கு இந்த அளவிற்கு வளர்ந்திருக்கிறது ஓசூர். இன்றைக்கு நம்முடைய ஓசூரை பொறுத்த வரைக்கும் நாம் பொறுப்பேற்ற பிறகு, முதல் மாநகராட்சியாக ஆன பிறகு நாங்கள் இங்கே இருக்கின்றவர்கள் மாமன்ற உறுப்பினர்களாகவும், நிலைக்குழு தலைவர்களாகவும், மண்டல குழு தலைவர்களாகவும், துணை மேயராகவும், மேயராகவும் முதல் முறை பொறுப்பேற்றுகின்றோம். வரலாற்றிலே என்றைக்கும் அறியாத ஒரு பெருமை எங்களுக்கு கிடைத்திருக்கிறது இந்த மாநகராட்சி என்று நாங்கள் அதை பெருமையோடு சொல்லிக் கொள்கிறோம். காரணம் என்னவென்று சொன்னால் ஒரு வாய்ப்பு இது எங்களுக்கு. மாநகராட்சியில் நாங்கள் பணியாற்றுவதற்கு உண்டான வாய்ப்பு. ஆக அந்த வாய்ப்பை நாங்கள் கண்டிப்பாக நல்ல முறையில் பயன்படுத்தி நம்முடைய மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே உள்ளாட்சி அமைப்புகளுடைய அதிகாரமானாலும் சரி, உள்ளாட்சி அமைப்பில் இருக்கின்ற அதிகாரிகளானாலும் சரி, நம்மளுடைய பணிகள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு ரயில்வே ட்ராக் மாதிரி இருக்கணும். 2 தண்டவாளங்கள், அந்த 2 தண்டவாளங்களும் சரியாக இருந்ததால் அதில் பயணிக்கின்ற ரயில் பெட்டி சரியாக சென்ற இலக்கை அடையும் என்பதை நான் இங்கே சொல்லிக்கொள்கிறேன். அந்த இலக்கு, அந்த ரயில் பெட்டி அடைய வேண்டும் என்று சொன்னால், அந்த ரயில் போய் சேர வேண்டும் என்று சொன்னால் இந்த 2 தண்டவாளங்களும் சமமாக பணியாற்ற வேண்டும். ஒற்றுமையாக, குறிப்பாக ஒற்றுமையாக இருக்க வேண்டும். ஒரு ஆணையாளர் ஒரு முடிவு எடுக்கிறார் என்று சொன்னால் அந்த முடிவு சரியாக இருந்தால் நாம் அனைவரும் கட்டுப்பட்டு அதை செயல்படுத்த நாம் முன்வர வேண்டும். அதே போல ஒரு மாமன்றம் ஒரு முடிவெடுக்கிறது, அந்த மாமன்றத்தினுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு ஒரு சில முடிவுகள் இருக்கின்றது. இங்கே இருக்கின்ற காரணத்தினால் ஒரு சில முடிவுகள் எடுக்கப்படுகிறது என்று சொன்னால் அந்த முடிவு சரியாக இருக்கும் பட்சத்தில் அதற்கு உண்டான ஒத்துழைப்பு நம்முடைய அதிகாரிகளிடம் கிடைத்து அதை நிறைவேற்றி தர எங்களுக்கு உதவிகரமாக இருக்க வேண்டும். இப்படி இருந்தால் மட்டுமே நம்முடைய ஓசூர் பல்வேறு வளர்ச்சிகள் அடையும். இனியும் நம்ம இப்போ ஆணையர் அவர்கள் ஒரு விவசாய குடும்பத்திலிருந்து வந்தவர், அவருக்கு குறிப்பாக கிராமப்புறத்திலிருந்து வந்திருக்கிறார். அவருக்கு எல்லா விஷயங்களும் தெரியும். நம்ம புதுசாக ஒன்றும் சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்று சொன்னால் அவர் ஒரு இளைஞர். அவருடைய இணையாக நாங்களும் உங்களுடன் இணைந்து பணியாற்ற தயாராக இருக்கின்றோம். இந்த மாமன்றத்தை நீங்கள் கண்டிப்பாக நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எங்களை எல்லாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். கடந்த 2 நாட்களாக எல்லா விஷயத்தையும் ஆய்வு பண்ணோம். நேற்று கூட நம்முடைய நேஷனல் ஹைவே, ஸ்பாட் போர்டு, இப்படி பல்வேறு நம்ம ஸ்டேட் ஹைவேஸு இவங்களுடன் இணைந்து நாங்கள் பல்வேறு ஆய்வுகளை தொடர்ந்து நடத்தி வந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் கண்டிப்பாக எங்களுக்கு உங்கள் மீது கண்டிப்பாக நம்பிக்கை இருக்கிறது. நீங்கள் இன்னும் சிறப்பாக செய்வீர்கள் என்று. நம்முடைய தேவைகள் இன்னும் நிறைய இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் இந்த பணி எனக்கு போதும்
முடிஞ்சிடுச்சு என் வார்டில்னு சொல்லி யாருமே சொல்ல மாட்டாங்க. எல்லாருக்கும் ஏதாவது ஒரு வகையில் 90% பணி நிறைவடைந்தாலும் சரி, இன்னும் 10% எனக்கு வேலை நடக்கணும் என்ற குறைபாடுகள் இருக்க தான் செய்யும். ஆக அதையெல்லாம் நீங்கள் கண்டறிந்து முன்னுரிமை கொடுத்து எங்களை எல்லாம் வழிநடத்திட வேண்டும். எங்களுக்கெல்லாம் தேவைகளை, எங்களுடைய தேவைகள் எல்லாம் நிறைவேற்றி தந்திட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய மாநகராட்சியை பொறுத்தவரைக்கும் நமக்கு ஒரு தலையாய பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு போதிய அலுவலர் பெருமக்கள் இல்லை. அந்த அலுவலர்களை நியமித்து தருமாறு நான் கடந்த முறை சென்ற பொழுது பேசிய பொழுது நம்முடைய அதிகாரிகள் சொன்னார், கண்டிப்பாக இன்னும் 2-3 மாதங்களிலே எல்லா மாநகராட்சிக்கும் பணியாளர்களை நாங்கள் அமர்த்த உள்ளோம். அந்த வகையில் உங்கள் மாநகராட்சிக்கு நீங்கள் போதும் என்ற அளவிற்கு பணியாளர்களை நாங்கள் தருகிறோம் என்ற ஒரு உறுதியை தந்திருக்கிறேன் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டுகின்றேன். ஆக அந்த பணியாளர்கள் வந்தால் கண்டிப்பாக எங்களுடைய மாமன்ற உறுப்பினர்கள் சொல்லுகின்ற கோரிக்கைகளை, இப்போ ஒரு பிரச்சனை ஒருத்தர் எங்களுடைய கவுன்சிலர் சொல்கிறாங்கன்னா அதை எடுத்துகிட்டு போய் நம்ம பொறியாளர் அணியில் பார்த்தீங்கன்னா, பொறியாளர் பிரிவில் பார்த்தீங்கன்னா போதுமான அலுவலர் இல்லை, அது ஒருத்தர் 2 பேர் தான் அவங்க செயல்படுறாங்க. ஆக இந்த அனைத்து பணியாளர்கள் வந்தால் இந்த பிரச்சனைக்கு ஒரு முட்டுக்கட்டை ஏற்படும் என்று நம்பிக்கை இருக்கின்றது. நம்முடைய மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்முடைய பணிகள் பார்த்தீங்கன்னா, இப்போது சமீபத்தில் நம்முடைய பாதாள சாக்கடை திட்டம் டெண்டர் விடப்பட்டு 588 கோடிக்கு டெண்டர் விடப்பட்டிருக்குது. டெண்டர் விடப்பட்டு இந்த டெண்டர் இறுதி செய்யப்பட்டு இன்றைக்கி அவங்க தொடர்ந்து நம்முடைய மாநகராட்சியிலே ஆய்வு நிறைவடைந்த பிறகு நம்ம எல்லாம் அழைத்து மாநகராட்சியிலே அது எப்படி செயல்படுத்த போகிறோம், எந்த வகையில் அதை செயல்படுத்த இருக்கிறோம் என்பதை விளக்க உள்ளார்கள். அந்த வகையில் நம்முடைய கோரிக்கைகள், நம்முடைய ஆலோசனைகள் எல்லாம் அவர்களுக்கு வழங்கி கூடிய விரைவிலே நாம் பணி துவங்க உள்ளோம் என்பதை இந்த நல்ல நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் நம்ம பஸ் ஸ்டாண்டு பணி நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது. நம்ம எதிர்பார்த்ததை விட வேகமாக வேலை நடந்துகிட்ருக்கு. இப்போ அது கூட நம்முடைய தமிழக அரசு முன்னாடி ஃப்ரண்ட்டில் நம்ம ஒரு காம்ப்ளெக்ஸ் கட்டணும், வணிக வளாகம் கட்ட வேண்டும் என்ற கோரிக்கை வைத்து இப்போ அதுக்கும் ஒரு 10 கோடி நிதி தர இருக்கிறார்கள் என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக்கொண்டு, கடந்த முறை தந்த நிதி ஒதுக்கிய நிதிகளுக்கெல்லாம் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நம்முடைய பழைய நகராட்சி அலுவலகத்திலிருந்து கட்டப்பட்ட வணிக வளாகம், எம்ஜிஆர் மார்க்கெட்டில் கட்டப்பட்ட வணிக வளாகம், ஃபிஷ் மார்க்கெட்டு இதையெல்லாம் நிறைவடைந்து இன்றைக்கு டெண்டர் விடக்கூடிய சூழ்நிலைக்கு இருக்கிறது என்பதையும் தெரிவித்துக்கொண்டு, இதையெல்லாம் வருகின்ற பொழுது நம்முடைய மாநகராட்சிக்கு தேவையான நிதிகள் நாம் பெற முடியும். ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம எப்பயுமே மத்திய அரசு மாநில அரசு நிதிகளை எதிர்பார்த்து இருந்தால் போதாது. நம்முடைய மாநகராட்சிக்கு நம்முடைய சொந்த வருவாயை உருவாக்க வேண்டும். அந்த வகையில் ஒரு நல்ல வருவாயை நாங்கள் கண்டிப்பாக இந்த எங்களுடைய காலம் முடிவதற்குள் இந்த மாநகராட்சிக்கு உருவாக்கி தருவோம். அதற்கு நாங்கள் இன்றைக்கும் துணையாக இருப்போம் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக் கொள்கிறேன். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய மாநகராட்சி தொடர்ந்து வளர்ச்சிப் பணிகள் நடைபெற்று வந்து கொண்டே இருக்கிறது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா நம்முடைய மாநகராட்சி பார்த்தீங்கன்னா குறிப்பாக நம்ம நிறைய ஸ்கூல்ஸ்க்கு பண்ணிகிட்ருக்கோம். ஏனென்று சொன்னால் அவர்கள் தான் நம்முடைய வருங்கால சந்ததியினர். அவர்கள் எல்லாம் ஆரோக்கியமாகவும்